ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை தீபத்துக்கு நம்ம எல்லோரும் வீடு நிறைய விளக்கேற்றுவோம். அதுக்காக நம்ம நிறைய எண்ணெய் வாங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. தண்ணீரிலேயே கலர்ஃபுல்லாக நின்று நிதானமாக எப்படி நம்ம தீபம் போடுறோங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டில் நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பிளாஸ்டிக் ஷீட்டு தண்ணியில் மிதக்கும் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஹோல் போடணும். ரொம்ப பெரிய ஹோலாக போட்டிங்கன்னா திரி தண்ணியில் முங்கிரும். அதனால் சின்னதாக போட்டுக்கோங்க திரி போடுற அளவுக்கு. பாருங்கள், இன்னொன்னையும் நான் மடித்து காட்டுறேன். இந்த மாதிரி முனையில் கொஞ்சமாக கட் பண்ணுங்க. பாருங்களேன், இந்த மாதிரி நம்ம ஹோல் போட்டுக்கலாம். ஒரு திரி போகிற அளவுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் முட்டி எண்ணெயை ஊற்றி நல்லா அந்த திரியை பூராமே அப்ளை பண்ணிடணும். அப்போத்தே தீபம் நின்று நிதானமாக எரியும். பாருங்கள், ஏன்னா நம்ம தண்ணியில் விளக்கு போடுறதுனால திரியில் ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு இந்த ஹோலில் இந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சுக்கிறணும். பாருங்கள், இப்போ தெரியுதா? இன்னொன்னையும் நான் செஞ்சு காட்டுறேன். இதே மாதிரி எண்ணெயில் நம்ம நல்லா அப்படி பூரா அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் நம்ம இந்த மாதிரி திரியை மாட்டிக்கிடுவோம். இப்போ நான் கிளாஸ் எடுத்திருக்கேன், கண்ணாடி கிளாஸு. நீங்கள் கிளியாஞ்சட்டியில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம 3/4 டம்ளருக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இது கலர்ஃபுல்லாக ஆக்குறதுக்கு நமக்கு தேவையான கலர் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் மஞ்சள் கலர் போடுறேன். நீங்கள் மஞ்சள் தூள் கூட போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு ஆரஞ்சு கலர், அந்த கலர் போடுறையும் நான் சேர்த்துருக்கேன். நான் எல்லாமே ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இது க்ரீன் கலர். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அட்டகாசமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி நம்ம தீபம் ஏற்றினா இதில் கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெயோ இல்லை நீங்கள் எந்த எண்ணெயில் தீபம் ஏற்றுறீங்களோ அந்த எண்ணெயை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு நம்ம திரி போட்டிருந்தோம் இல்லையா, இந்த பிளாஸ்டிக் ஷீட்டு, இதை எடுத்து அதில் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம அந்த திரியில் நிறைய எண்ணெய் தடவி இருந்ததுனால பயப்பட வேணாம். நம்ம போட்டுக்கலாம், இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம தீபம் ஏற்றலாம். பாருங்கள், அழகாக ஏற்றிக்கிறோம். அதே மாதிரி நின்று நிதானமாக எரியும். கவலையே பட வேணாங்க. பாருங்கள், சூப்பராக பிடிச்சிக்கிடுச்சு. அது மாதிரி நம்ம இன்னொன்றுலையும் தீபம் பொருத்திக்கலாம். எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். நல்லா ஒரு பேண்டா கலர், எல்லோ கலர், க்ரீன் கலர். பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதுலேயும் கார்த்திகை அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக வச்சிங்கன்னா வீடே பார்க்குறதுக்கு மகாலட்சுமி வந்தது மாதிரி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ரொம்ப எண்ணெயெல்லாம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க. நன்றி, வணக்கம்.